கிறிஸ்துவின் சமாதானம் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென். இயேசு நல்லவர். ஆமென். இயேசு வல்லவர். ஆமென். இயேசு போதுமான தேவன். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்றென்று நமக்கு போதுமான தேவனாக இருக்கிறார். அவர் என்னைக்குமே நமக்கு பத்தாத தேவனாக இருந்தது. Our God is good God, true living God, awesome God is enough. Is enough for us. போதுமான தேவன். போதுமான தேவன். நீங்கள் எப்படி அவரை தேடுறீங்களோ, நான் எப்போதும் சொல்கிறேன், நீங்கள் எப்படி அவரை தேடுறீங்களோ, நீங்கள் எப்படி அவரை உங்கள் இருதயத்தில் உட்கார வைக்கிறீங்களோ, how you put God in your heart, how you seek Him, that's what carry weight. அதுதான் உண்மையிலேயே இயேசு கிறிஸ்து ஆண்டவர் பார்க்கிறார். It's not your outer look, it's not how beautiful you are, how handsome you are, how nicely you dress, how much bank balance you have, how many house, how many car. That is not important for Lord Jesus. நீ எவ்வளோ பணம் வச்சுருக்க, நீ எத்தனை வீடு வச்சுருக்க, எத்தனை காடி வச்சுருக்க, அதெல்லாம் இயேசுக்கு முக்கியம் கிடையாது. உன் இருதயம் இயேசுவை எப்படி தேடுது? How do you seek God? உன் இருதயம் எப்படி தேடுது? அதான் முக்கியம். Do not pretend to God according to our convenience. Amen. நம்மளுக்கு காலத்துக்கு ஏற்ற மாதிரி இயேசுக்கிட்ட போய் நடிக்கக்கூடாது. இது ரொம்ப முக்கியம். God always asks us to seek Him. தேடு, உண்மையில இருதயத்திலிருந்து தேடு. Jeremiah chapter 29 verse 13, இருதயத்திலிருந்து தேடுங்கன்னா, if you seek me from your heart, you will find me. நீ என்னை கண்டுபிடிப்பேன், உன்னால் என்னை பார்க்க முடியும், உன்னால் என்னை கேட்க முடியும்னு சொன்னார் ஆண்டவர். ஆமென். அல்லேலூயா. சும்மா ப்ரே பண்ணிட்டு ஒரு 4-5 வாட்டி ப்ரே பண்ணிட்டு அதுக்கப்புறம் இயேசுவை என்கிட்ட பேசுகிறேன், இயேசுவை என்கிட்ட அப்படி சொல்ல, அதெல்லாம் கேட்காதீங்க. இயேசு உன்னிடம் பேசணுமா? உன் இருதயம் இயேசுகிட்ட எப்படி இருக்கு? இயேசு உன்னை வழி நடத்தணுமா? உன் இதயம் இயேசுகிட்ட எப்படி இருக்கு? God always judge your motive, your thought and your heart. Amen. Matthew chapter 12 verse 33 to 37. Matthew அதிகாரம் 12 வசனம் 33 37 is very simple, very small and very serious. Amen. நாலே வார்த்தை is very serious. இந்த பைபிள் குறித்து அதுக்குள்ள தான் எல்லாமே இருக்கு. ஆமென். நாலே வார்த்தை. God said, if you are a good tree, you will bear good fruits. நீ நல்ல மரமா இருந்தா நல்ல கனிகளை காய்ப்பாய். ஆமென். அல்லேலூயா. நம்மள if you are a godly person, you are seeking God, you walk in the God's way, the fruit that you bear, நீ கனிக்கிற உன் காய்கள் நல்ல கனிகளாக இருக்கும். நீ நல்ல மரமா இருந்தா நீ நல்ல கனிகளை காய்ப்பாய். நல்ல கனிகளாக இருந்தால் என்னது? உங்கள் பிள்ளைகள், your children, your friends, your family, whatever, whoever you bring to God will be good people. Amen. Will be presentable to God. ஆண்டவரை நீ கொண்டு வர எல்லாருமே இவர் நல்ல மரமாக இருந்தால் நல்லதாக தான் இருக்கும். Amen. Hallelujah. If you are a poor tree, you will bear poor fruits, meaning இவனோட இது என்னது? புவர்னா என்னது? What is the meaning of poor? Goodனா சொல்லிட்டேன், godly, following God's way. Poorனா what is the meaning of poor? என்ன சொல்றார் ஆண்டவர்? புவர்னா என்னது? God never say bad tree, poor tree. புவர்னா என்னது? God here இந்த இடத்துல ஆண்டவர் வந்து உங்களோட attitude, உங்களோட பிஹேவியர், உங்களோட கேரக்டர், உங்களோட ஹேபிட் பற்றி சொல்கிறேன். ஆமென். God is talking about your habit, your behavior, your attitude, your character. That makes you a poor person. Amen. Hallelujah. 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 இன்னைக்கு இதுதான். If you are good, God's word will come out of you from your heart. உன் இருதயத்திலிருந்து ஆண்டவரோட வார்த்தை எது பேசினாலும், if you are good, you will have a fear of God. ஆண்டவரோட இறை பயம் இருக்கும். இயேசு கேட்கிறார், இயேசு பார்க்கிறார். ஆமென். அல்லேலூயா. அப்ப நீ பேசும்போதே எல்லாம் நீ பேசுவேன், அழகா யோசிச்சு பேசுவேன், சிந்திச்சு பேசுவீங்க.
இன்னைக்கு சில வேளையில நம்ம வந்து sometimes if you have a fear of God, whatever you talk, you will think that is your behavior, your attitude, your character. You think, oh, God is watching. Sometimes we say word, we throw out words. Amen. வார்த்தை வீசுறோம், வார்த்தையை தூக்கி போடுறோம். அப்புறம் என்ன சொல்றோம்? we give excuse. கோபத்தில் பேசிட்டேன். I talk out of angrily. I don't know what I talk. I don't know what I say. தெரியாம பேசிட்டேன். Unrealizingly I talk like whatever excuse you give. But what God said, what is in your heart will come out in your mouth. Amen. Hallelujah. உன் இதயத்தில் என்ன இருக்குதோ அதுதான் வார்த்தையா வெளியே வரும். Amen. Hallelujah. Whether it is against God or it is against your wife or husband or your children or children against the parents, it is whatever in your heart will come out from your mouth. That's what God said. 34, you see the word 34. வசனம் 34 ஆண்டவர் அதான் சொன்னார். உன் இதயத்தில் என்ன இருக்குதோ அதுதான் வெளியே வரும். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்மளுக்கு தெரியணும், on the judgment day God said, உன்னோட வார்த்தை வந்து அங்க நிற்கும் உனக்கு எதிரா. whatever you spoke against anybody, bad thing, நீ ஒரு இறை மனிதனாக இருந்தாலும் சரி, நீ ஆண்டவர் பின்னால போற பிள்ளையா இருந்தாலும் சரி, ஜெபிக்கிற பிள்ளையா இருந்தாலும் சரி, if you are a praying person, you are walking with God, think before you talk, before you throw out word, think. நீ யோசிக்கணும், நீ சிந்திக்கணும். என் பிள்ளை தானே, என் பொண்டாட்டி தானே, எங்கள் அப்பா அம்மா தானே, அப்படி கிடையாது. இயேசு will judge everybody. God will see everyone according to their standard of their living. Amen. Hallelujah. Your character, your behavior, your attitude will talk against you on the judgment day. Amen. Hallelujah. Judgment day na, what do you think about judgment day? Who can tell me about judgment day? Judgment day na enna? You think you go out, you die already, you go up, God put a court case against you, and then you wait for your case to come. அப்போ கூப்பிட்டு பேசுவாங்களா? அதான் ஜட்ஜ்மெண்ட் டேவா? அதான் ஜட்ஜ்மெண்ட் டே. If you are passed by a church, you are never put across, you think God going to put a case against you. இல்லை நீங்கள் மோட்டர் ஓட்டி இருக்கும்போது சேர்த்து தாண்டி கையெழுத்து கும்பலன்னா ஆண்டு உங்கள் மேலே கேஸ் போட்டுருவாரா? உங்களை அரெஸ்ட் பண்ணிடுவாரா? It's not that. I told you all 2 weeks ago, eternal life is in this world. Eternal death also in this world. Your judgment day also in this world. Amen. Hallelujah. 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 நம்ம சொல்றோம் your judgment day வந்து நீ செத்தோன்னு இல்லை, எல்லாமே இங்கே கொடுத்துருவாரு ஆண்டவர் உனக்கு. Because after you die, whether you go through a judgment bad or good, nobody knows. யாருக்கும் தெரியாது. நீ செத்த பிறகு உனக்கு ஜட்ஜ்மெண்ட் எப்படி விடுது யாருக்கும் தெரியாது. அதனால தான் அவன் ஆட்டம் ஆடுறான். செத்தோன்னு யாருக்கு தெரிய போகுது? நான் நரகத்துக்கு போகிறேன், பரலோகம் நீ பார்த்துருக்கியா, நீ கூட வரியான்னு கேட்குறாங்க. Amen. You don't know, but God give you everything here in this earth. நீ பேசுகிற வார்த்தைக்கும் சரி, நீ நடந்துக்கிற முறைக்கும் சரி, உன்கிட்ட இருக்கிற எல்லாத்துக்குமே இங்கேயே ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருவாரு ஆண்டவர். Amen. அதனால தான் நம்ம சொல்கிறோம், ஆட்டமாக ஆடினான் பாரு, இப்போ பாரு சீக்கு பாரு கை காலை இழுத்துட்டு கிடக்கிறான் பாருன்னு சொல்லுவோம். அம்மா இல்லையா? ஜட்ஜ்மெண்ட் டே அப்படி தான். ஆட்டமாக ஆடிட்டு you all do all of things, all of your works, because we think that judgment day after we die. No. You see, suddenly God can strike you with a sick. You will eat and you go to sit in the same place. Amen. அங்கே உட்காந்துருப்பேன். You expect people to come and help you, wait for people. இன்னைக்கு இதுதான், never play. உன்னோட eternal life is to know God the Father, then you will have eternal life. Your judgment day here on earth, do not play. இயேசு தெரியாதவங்க, whoever do know God, whoever do know the word of God, whatever they do is up to them, but you have to go and tell them. நம்ம இயேசு பற்றி நம்ம போய் சொல்லணும் அவங்கள்ட்ட. நீ இயேசு தெரியாமல் வாழ்கிற, இயேசு பின்னால் போல,
இயேசு தெரிந்து கொள். அதுக்கு தான் நம்மள ஆண்டவர் ட்ரெயின் பண்றார். God train us here. God give us training to go and tell them. நீ போய் சொல்லு அவங்ககிட்ட, நீ போய் சொல்லு. ஆமென். நம்ம சொல்லாம, நம்ம அடங்காம, நம்ம மாறாம, நம்ம ஆட்டமா ஆடி இருந்தோம்னா ஜட்ஜ்மெண்டே நம்மளுக்கு தான் மத. ஆமென். அல்லேலூயா. உனக்கு தான் மத, அவனுக்குலாம் செகண்டரி தான், உனக்கு தான் மத. ஏன்னா நீ போய் சொல்லலையே. ஆமென். அல்லேலூயா. Always remember, God is watching. Whatever you do, God is watching. இன்னைக்கு நான் இந்த ஃபாலோ ஆஃப் கிரைஸ்ட் அசெம்பிளி வந்தோம். நம்ம இயேசு தெரிந்து கொண்டோம், ஆவியானவரை தெரிந்து கொண்டோம், தந்தையை தெரிந்து கொண்டோம். We know all three of them in follow of Christ assembly. So we must change first. நம்ம மதம் மாறணும். என் ஆவியானவர் உயிரோடு இருக்கிறார், என் தந்தை இயேசு கிறிஸ்து ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார், தந்தை உயிரோடு இருக்கிறார். என் வாழ்க்கை மாற்றப்பட்டிருக்கு. God have changed lot of things in my life. Unexpected things happen in my life. God changed everything. Why I am not changing? ஏன் நான் மாற மாட்டேன்? எல்லாம் சொல்லுவாங்க பாருங்க, ஒரு பழமொழி இருக்குது, நாயை குளிப்பாட்டி நடுவீட்டில் வச்சாலும் அது மரத்தை பார்த்தோன்னு ஓடி போய் கால் தூக்குமா. எவ்வளோ பெரிய பிராண்டடான நாயாக இருந்தாலும் அப்படிதான். குப்பை தொட்டியை பார்த்தா போய் மோரும், இதுதான் குப்பை தொட்டி. ஆமென். அல்லேலூயா. நம்மளுக்கு ஆண்டவர் எல்லாம் கற்றுக் கொடுத்துருக்கிறார். எல்லாம் தெரியுது நம்மளுக்கு, எது நல்லது, எது கெட்டது, எது செய்யலாம், எது செய்யக்கூடாது, எப்படி வாழணும், எப்படி வாழக்கூடாதுன்னு. அப்படியே குப்பை தொட்டி போய் வந்து பார்க்குறோம். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு நம்மளுக்கு தெரியணும், God is watching. இயேசு பார்க்கிறார். கணக்குல வந்துருவ, புக்கில் எழுதப்பட்டுரும். ஆமென். அல்லேலூயா. நம்மளுக்கு தெரியணும், we are not small children. We are not like Larita, Daita, Dashita, Gary, Danny கிடையாது, இம்மானுவேல் கிடையாது. ஆமென். நம்மளுக்கு தெரியணும், நம்மளாம் பெரிய பெரிய ஆள், பெரிய ஆள். நம்மளுக்கு தெரியுது எது நல்லது கெட்டதுன்னு. ரோட்டில் நடந்து போறீங்க, ஒரு பீ கிடக்குது, மிதிச்சுட்டு போவீங்களா? பிள்ளைங்களா மிதிச்சுட்டு போவாங்க, தெரியாது. நீங்கள் மிதிச்சுட்டு போவீங்களா? மிதிக்க மாட்டீங்க தானே. தாண்டி போக தெரியுது தானே. அப்போ தெரியுது என்னோட பழைய பழக்க வழக்கமெல்லாம் வந்து ஒரு பீ, அது வரக்கூடாது என் கூட, அதை போய் நான் மிதிக்கக்கூடாதுன்னு அப்படியே மிதிக்கிறோம் நம்ம. ஆமென். அப்பயே மிதிக்கிறோம். யோசிச்சு பாருங்க, யோசிச்சு பாருங்க. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு கதை ஒன்று சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன், இந்த சூடானியனோட கதை. ஒரு சூடானியன் வந்து ஆறாப்புல ஆடு மேய்ச்சானாம். ஆமென். ஆடு மேய்ச்சிட்டு இருக்கான், 250 ஆடு. அவன் எல்லாத்தையும் மேய்ச்சிட்டு இருக்கும்போது அந்த வழியா போன ஒரு அராபியன் 2 பேர் காடியில் நிப்பாட்டி, உண்மையாக நடந்த கதை, காடியில் நிப்பாட்டி அவன்கிட்ட சொன்னாங்களாம், ஒரு ஒன்று 200 ரியாலா அவங்க காசு, 200 ரியால் கொடுக்குறேன், எனக்கு ஒரு ஆடு பிடிச்சி கொடு. நான் சொன்னா வேணாம், முடியாது, என் பாஸ் என்னை நம்பி விட்டுருக்காரு, நான் பார்த்துக்கிறேன், என்னால் உனக்கு கொடுக்க முடியாது. நீ ரியால் 200 ரியால் எடுத்துட்டு உனக்கு பெரிய காசு உன் நாட்டில் அனுப்பி விடு, ஊருக்கு 200 ரியால் தானே, ஒரு ஆடு தானே, உன் பாஸுக்கு தெரியவா போகுதுன்னு. அப்போ சொன்னான்னா, என் பாஸுக்கு தெரியுது முக்கியம் கிடையாது, என்னை படைத்த ஆண்டவர் என்னை பார்த்துருக்காரு, அதுதான் முக்கியம். ஆமென். அல்லேலூயா. அதுதான் முக்கியம். அதனால் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி விரட்டி விட்டானா. அது பக்கத்தில் உட்காந்துருந்த வீடியோ எடுத்து அதை வைரல் பண்ணி விட்டேன். ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம அப்படிதான், நீ எங்க இருந்தாலும் சரி இயேசுகிட்ட இருந்து நீ ஒழிய முடியாது. You cannot hide yourself from our Lord Jesus. ஆமென். அப்ப நீ என்ன செஞ்சாலும் ஆண்டவர் பார்க்கிறார். நீ என்ன பேசினாலும் அது கணக்கில் வந்து உழுவுது. நீ தெரியாம பேசிட்டேன் சொல்ல முடியாது. ஏன்னா இருதயத்தில் இருக்கிறதான் வாயில வருது. ஆமென். உன் இருதயத்தில் இருக்கிறதான் வாயில வருது. ஆமென். அல்லேலூயா. நம்மளுக்கு தெரியணும், நம்மளுக்கு தெரியணும். இன்னைக்கு நான் இப்படி பேசுறேன், இப்படி சத்தமா பேசுறேன். எத்தனை பேர் சொல்லுங்க நான் கோபத்தோட பேசுறேன்னு சொல்லுங்க. நான் ஆத்திரமா பேசுறேன்னு சொல்லுங்க. கை தூக்குங்க, தூக்குங்க. ஏச மாட்டேன் சொல்லுங்க. நான் ஆத்திரமா பேசுறேன்னு சொல்றவங்க கை தூக்குங்க. இது என்னோட நேச்சர். நான் இப்படிதான் பேசுவேன். அப்பதான் உங்க இருதயத்துல பதியும்.
இதை நீங்க கேட்டுட்டு போய் உங்க வீட்டுல செஞ்சுட்டு இது என்னோட நேச்சர்னு சொல்லாதீங்க. ஆமென். அது நீங்க என்ன காப்பி அடிக்கிறீங்க. நீங்களா இருங்க. அது உங்க ஆட்டிட்யூட். இது நான் இப்படிதான் சின்னதுல இருந்து இப்படிதான் ஆண்டவர் என்னை வளர்த்து விட்டார். நான் இப்படிதான் பேசுவேன். அது நான் கோபமா பேசுறேன்னு இல்லை, நான் ஆழமா பேசுறேன். ஆமென். ஆழமா பேசுறேன். அதே மாதிரி பேரண்ட்ஸை நம்ம என்ன பண்றோம், நம்ம பிள்ளைங்கிட்ட நம்ம கோபமா பேசுறோம். கோபமா பேசுறோம். But we never show the anger to them. We just talk angrily to the children, but we never show. Amen. But the children, they angrily and talk to us and showing their anger. Amen. இன்னைக்கு சில வேளை நம்மளும் அப்படிதான். பெரிய ஆளுங்க செத்தான் சொல்றேன். We anger, we show our anger. You can talk angrily, but don't show your anger. Amen. When you show anger, அப்பதான் அது கணக்குக்கு வருது. Amen. You can say, நான் சொல்லுவேன், அவனுக்கு சோறு போட மாட்டேன், அவனை பார்க்க மாட்டேன், அவனை கூட்டு வர மாட்டேன், உனக்கு செய்ய மாட்டேன், போக மாட்டேன், வருவேன், நான் சொல்லுவேன். சொல்லி நான் செய்ய மாட்டேன். சொல்லிட்டு செய்ய மாட்டோம். ஏன்னா நம்ம சொல்லுவோம். Because உங்களோட behavior and attitude, your character make us angry, so we tell like that, but we never do. We never put it into action. We never show our anger. We just talk angrily. But the children and the people, and some people, they don't know God. They are not deeper to God. They will talk angrily. At the same time, they show the anger. Amen. Hallelujah. 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 எத்தனை பேர் இல்லைன்னு சொல்றீங்க? நான் சொல்றேன். எத்தனை பேர் நான் அப்படி இல்லைன்னு சொல்றீங்க? கை தூக்குங்க. I will explain to you. அப்புறம் நீங்க உங்களை திருத்திக்கிங்க. நான் கை தூக்க மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியுது. You know about yourself. Amen. Hallelujah. உங்களை பத்தி உங்களுக்கே தெரியுது. Sometimes நம்ம ஏசிடுவோம். ஏசுனோன்னு உங்களுக்கு எப்படி பார்க்குறீங்க? ஓ, என்னை ஏசுறாங்க, என்கிட்ட சத்தம் போடுறாங்க, என்னை ஏசிட்டாங்க, நான் ஒண்ணுமே செய்யல. நீ ஒண்ணுமே செய்யாம ஏன் ஏச போறாங்க? பைத்தியமா? ஆமென். அல்லேலூயா. தென் இப்போ நீங்க ஒண்ணுமே செய்யல தானே? ஒண்ணுமே செய்யல, நாங்க உங்களை ஏசிட்டோம், நான் ஏசிட்டேன். அப்படியே உங்களுக்கு கோபம் வருது. கோபம் வந்தோடனே என்ன பண்றாங்க? சில வேலையில என்ன பண்றாங்க? அப்போ அவங்க ரூம் இருந்துச்சுன்னா ரூமுக்குள்ளேயே இருப்பாங்க, வெளியே வர மாட்டாங்க. ரூமுக்குள்ளேயே இருப்பாங்க, வெளியே வர மாட்டாங்க. சாப்பிட மாட்டாங்க. சாப்பாடை உதாசீனப்படுத்துவாங்க. ஆமென். அல்லேலூயா. பேச மாட்டாங்க. நம்ம போய் பேசினாலும் பேச மாட்டாங்க. தெரியும் பெண்மை இது அமுக்க அப்படி தவிக்கி நம்ம போய் பேசுகிறோம். நம்ம ஆண்டவருக்கு பயந்து ஃபியர் காட். ஆண்டவர் பார்க்குறாரு, என்ன பார்க்குறாரு ஆண்டவர், நான் எப்படிப்பட்டவன் பார்க்குறாரு. ஸோ ஐ கோ டவுன். நான் போய் பேசுகிறேன், பரவாயில்ல. நம்ம அவன் தெரியாது. இன்னைக்கு தான் லெட்ரிக் போட்ட கண்டுபிடிச்சவர். ஆமென். பேச மாட்டாங்க. அப்புறம் தேவையில்லாத கேள்வி கேட்பாங்க. தேவையில்லாத ஒரு பிரச்சனை. You try to go down and talk to them, but they pretend like you are nothing. You are like the world. They look at the CCTV like today only looking. This is the behavior, attitude. God வந்துருவேன், லிஸ்ட்ல வந்துருவேன். ஆமென். Hallelujah. Hallelujah. Then they agree, never come to church. Don't want to come to church. Give excuse கொடுப்பாங்க. வயிற்று வலி, தலைவலி, டயட்டு, இது அது. என்ன டயட்டு? உனக்கு நாளைக்கு காலையில் வேலை, உன்னோட ஜிஎம் 8 மணிக்கு பார்க்கணும்னு நீ சொல்லுவியா அவங்ககிட்ட? டயட், ஐ கேனாட் கம். சாரி, சொல்லுவீங்களா? எனிபடி ஜிஎம்க்கு அப்படி சொல்லியிருக்கீங்களா? உங்கள் ஆஃபீஸ் பாஸ் சிஇஓட்ட சொல்லியிருக்கீங்களா? சொன்னவங்க கை தூக்குங்க. இந்த சிஏஓட பெரிய ஆள் இங்கே இருக்காரு. ஆமாம், அவரை பார்க்கறதுக்கு நம்ம எக்ஸ்கியூஸ் கொடுக்குறோம். இல்லை டயட், ஸ்லீப்லாம். உங்கள் பாஸ்ட்டை சொல்லுவீங்களா? ரொம்ப சொல்லுவீங்களா பாஸ்ட்டை? பாஸ் தூங்கணும், பாஸ் டயட், டுமாரோ ஐ சீ யூ சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்க தானே? அப்போ இவர்கிட்ட மட்டும் ஏன் சொல்கிறோம்? ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. Sometimes we பாருங்க, இதுதான் நான் சொல்றேன். I'm trying to correct you all. I'm not condemning you all. I'm trying to correct you all. Put yourself correct with God. Amen. சரியா வைக்கிற ஆண்டவர் கூட. அதுதான் என்னோட வேலை.
உங்களை ஆண்டவர் கூட சரியா வைக்கிறது தான் என்னோட வேலை. நீங்க வந்து என்ன கேட்காதீங்க சரியா இருக்கீங்களான்னு. எனக்கு ஆண்டவர் 22 வருஷமா தெரியும். உங்களுக்கு எத்தனை வருஷமா தெரியும்? நீ காலையில் இதே வார்த்தை ஒரு பிரதர் கேட்டேன் நம்ம வீட்டில், இங்கே ஒரு பிரதர் தான். எனக்கு என்ன ஆண்டவர் 22 வருஷமா தெரியும். உங்களுக்கு ஆண்டவரே நான் காமிச்சு உங்களுக்கு ஒரு 12 வருஷம் 14 வருஷமா தான் தெரியும். அப்ப எங்க அப்பா என் பேச்சு கேட்பாரா உங்க பேச்சு கேட்பாரா? என் பேச்சு தான் கேட்பாரு கண்டிப்பா. ஆமென். அல்லேலூயா. அதனாலதான் நான் உங்களுக்கு ஜெபிக்கும் போது, உங்க எல்லாருக்கும் ஜெபிக்கும் போது, பெரிய ஆளு செல்வாள் இருந்து சின்ன பிள்ளை கிளாரிட்டா வரைக்கும் ஜெபிக்கும் போது நான் என்ன சொல்றேன்னா, ஆண்டவரே எனக்காக மன்னிச்சுங்கப்பா, எனக்காக. So I carry the thing. Amen. Hallelujah. Hallelujah. இன்னைக்கு இது ரொம்ப முக்கியம். யார் எத்தனை பேர் அந்த மாதிரி உங்க பிள்ளைங்களுக்காக ஜெயிச்சிருக்கீங்க? எனக்காக என் பிள்ளைங்களை மன்னிங்கன்னு ஜெயிச்சிருக்கீங்க யாருக்கு இருக்கீங்களா? செய்ய மாட்டீங்க. ஏன்னா நம்மளுக்கு தெரியல அந்த இயேசுவை. ஆமென். ஹல்லேலூயா. நம்மளுக்கு தெரியல அந்த இயேசுவை. ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு இதுதான். If you talk badly about your parents and about your man of God, கணக்குல வந்துடும். ஆமென். ஹல்லேலூயா. கணக்குல வந்துடுவேன். ஜாட பேசினாலும் சரி அந்த புக் ஆஃப் ரெக்கார்ட்ல வந்துடும். இப்போ ஒரு உதாரணம் ஜாட பேசுறோம் நம்ம. ஆமா, நீங்க எல்லாரும் பேச்சு கேட்பீங்க, என் பேச்சு கேட்க மாட்டீங்கன்னு. எல்லாரும் தான் யார் அந்த எல்லாரும்? ஸ்பெசிபிக்லி நீ போடக்கூடாது. யார் அந்த எல்லாரும்? You listen to everybody la, but you won't listen to me na. Who is the everybody? ஆமென். யாரு? உங்க வாழ்க்கையில என்ன விட்டா யாரும் இல்லையே. ஆமென். நான் தான் பேட் திங்ஸ் கற்றுக் கொடுப்பேன் உங்களுக்கு. ஆமென். ஹல்லேலூயா. அம்மாவிலே சரி, நான் தான் கெட்டதெல்லாம் நான் தான் கற்றுக் கொடுப்பேன். ஆமென். நல்லதெல்லாம் நீங்க சொந்தமா கற்றுக்குவீங்க. ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு இதுதான் everything Lord Holy Spirit is listening. அப்ப அவங்க வந்து கேட்கும்போது, ஆண்டவர் ஆவியானவர் என்ன கேட்கும்போது, ஓகே ஜோ வந்து இப்படி ஒரு வார்த்தை சொன்னாரு, யார் சொன்னாரு அப்படின்னு ஆவியானவர் என்ன கேட்கும்போது நான் யாரை சொல்றேன்? என்று இப்படி ஒரு வார்த்தை விட்டாரு, ஏன் விட்டாரு, என்ன காரணம் சொல்லு. நான் என்ன சொல்லுவேன்? நான் தான் ஜெயிக்கிறேன், நான் என்ன சொல்ல முடியும்? ஆமென். கேரளா இப்படி பேசிட்டாங்க அப்படின்னு வரும்போது ஏன் பேசினாங்க தெரியாது. எல்லாத்துக்கும் நான் தான் பதில் கொடுக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம சொல்லும்போது ரொம்ப முக்கியம் இந்த வார்த்தை பாருங்க. வாட் இஸ் இன் யுவர் ஹார்ட் கம் அவுட் ஃப்ரம் யுவர் மவுத்னு சொன்னார் ஆண்டவர். வசனம் 34. இது உன் இருதயத்தில் இருக்குது தான் வெளியே வருது. நான் எதுவுமே மறைக்க தேவையில்லை, நான் உங்கள்கிட்ட நடிக்கவும் தேவையில்லை. ஏன்னா ஆண்டவர் உங்களை எனக்கு கொடுத்தாரு, நான் கற்றுக் கொடுக்குறேன். anything that you do wrong I am responsible. Amen. So I don't need to pretend to you all. I from heart, if I want to scold you all, I scold. நான் நேராக சொல்லிடுவேன். பேப்பர் ஆயின்னு ஏசுனேன் வந்தவங்களுக்கு, அவங்க அப்பா அம்மா மணிக்கு தானே ஏசுனேன், நான் மறைக்க தேவையில்லையே. I don't need to hide. I scold Ryan, I scold Gary. Yes, no. Amen. ஆமா இல்லையா? நான் மறைக்க எல்லாரும் என் பிள்ளைங்க, எல்லாரும் ஆண்டவர் எனக்கு கொடுத்தது, எல்லாரும் என் பிள்ளைங்க. அப்ப நீங்க போய் என்ன கம்பேர் பண்ணி நீங்க பேச வேணாம், என்ன கம்பேர் பண்ணி நீங்க கேட்க வேணாம். ஓ அவர் பிள்ளைங்க சொல்றாரு, அவர் ஜெபிச்சாரா, அது உனக்கு கேள்வி கிடையாது, நீ கேட்காத. ஆமென். நீ என்ன கேட்கிற, நீ வீட்டுல கேட்டாலும் எனக்கு வந்துடும். ஆமென். ஹல்லேலூயா. நீங்க வீட்டுல கேட்டாலும் எனக்கு வந்துடும். தாய்தா கேட்டாங்க அம்மாவை, பிரதருக்கு எப்படி தெரியும்? நான் கிளாஸ்ல கடைசியில் உட்காந்துருக்கேன், முகமுடி கீழே இறக்கி விட்டேன், எப்படி எல்லாம் தெரியும்? எப்படி பிரதர் தெரியுது? இங்க தாய்தா கேட்டியாம்மா? இதான் எப்படி தெரியுது? வந்துடும், வரும். ஆமென். பிள்ளைக்கு உட்கார்ந்து இருக்கிற பிள்ளைக்கு வாந்தி வைத்தால அதுவும் வந்துச்சு. ஆமென். தலையில கை வைக்குது. ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு இதுதான் you are working with the true living God. நாடாத நான் சும்மா சொன்னேன், சும்மா நான் இயேசு கிட்ட கிடையாது. not joking. Your God is not a joking God. Amen. Hallelujah. 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 இன்னைக்கு இதுதான் எல்லாருக்கும் தெரியணும். Don't try to correct your seniors, your parents, your man of God that போய் correct பண்ணணும்னு நினைக்காது.
ஆமென். நான் உண்மை சொல்கிறேன், நாளைக்கு நீங்கள் என்னென்ன வார்த்தை நீ பாய்க்கிறியோ அது உனக்கு எதிராக வந்து நின்றும். ஆமென். உனக்கு எதிராக வந்து நின்றும். இன்னைக்கு சாப்பாடு உதாசீனப்படுத்துகிறோம் வச்சுக்கோங்க, இப்போ சாப்பாடை தள்ளி விடுறோம், வேணாம் நீயே கொட்டிக்கணி, நாளைக்கு அது இல்லாமல் உட்காந்துருக்கும். அது இல்லாமல் நான் இருந்திருக்கேன், நீங்கள் இருந்திருக்கீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது, அது இல்லாமல் நான் இருந்திருக்கேன். ஆமென். கடந்து வந்த பாதையை மறக்காதேன்னு சொன்னாங்க ஆண்டவர். Do not forget the way how you came to God. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு 20 காசு பண்ணி 25 காசு தேச்சனையோட வாழ்ந்துருக்கும். 50 காசு ஒரு நாளைக்கு வாழ்க்கை. ஆமென். இன்னைக்கு உங்களுக்கெல்லாம் 50 காசு வாழ்க்கை கிடையாது. ராயன் 50 காசு கொடுத்தா எடுத்துட்டு போவியா ஸ்கூலுக்கு? ராயன் தெரியும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் எஸ்பிஎம் வரைக்கும் 20 காசு தான் எடுத்துருப்பேன். 20 காசு. ஆமென். இப்போ 20 காசு கொடுத்தா காய்ச்சி போயிட்டு வருவீங்க. ஆமாம் இல்லையா? ரைத்தா 20 காசு எடுத்து போய் ஸ்கூலுக்கு முடியாதான்? ரைத்தா கொடுத்தா 20 கொடுக்க ஆசையாக சாப்பிடணும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு இதுதான், தட் இஸ் த டிஃபரன்ஸ். இன்னைக்கு கிளர்த்தா கூட 20 காசு கொடுத்தா எடுத்துட்டு போகாது. ஆமென். இன்னைக்கு the parents duty is to correct you all. Responsible, we carry, we answer God. ஆமென். நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்லணும். அதே மாதிரி நாங்க பேசுற மாதிரி நீங்க பேசக்கூடாது, நீங்க பேசக்கூடாது. ஆமென். இதே பயம், இதே பயம் நம்மளுக்கு இருக்கணும். நீ ஒரு வார்த்தை விட்டுட்டியா, அது மிஸ்டேக்கு தெரிஞ்சிச்சா, நான் சீலாப்பா சொல்லிட்டேன், அதே மாதிரி உடனே நீ போய் சோரி கேட்டுரு, அது கணக்கில் வராது. ஆமென். அவங்க மன்னிக்கிறாங்க மன்னிக்கல, அது பின்னாடி வச்சுக்கணும். நீ போய் சோரி கேட்டுரு, அது யாராக இருந்தாலும் பிரச்சனை. நம்மளுக்கு வந்து இந்த சோரி கேட்குறதே ஒரு பெரிய ஈகோவாக இருக்குது. சோரி கேட்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எஸ்பெஷலி டு த பேரண்ட்ஸ். உங்கள் கூட்டாளியா, கேர்ள் ஃப்ரெண்டா, பாய் ஃப்ரெண்டா, உடனே சாரி கேட்டுவீங்க. சாரிலா, சாரிலா, சரியானு சொல்லிட்டா, அப்படி இப்படி அப்படி பதறுவீங்க, பதறுவீங்க. ஆனால் ஒரு அப்பா அம்மாட்ட சாரி கேட்கலாம் பார்ப்போம். அப்பா அம்மாட்ட சாரி கேட்க வாய் வரவே வர. ஆனால் அந்த அப்பா அம்மா பற்றி ஜாலியாக பின்னால் வந்து குறை பேச நிறையா இருக்கும், நிறையா இருக்கும். கணக்கில் வந்துடுவீங்க, நான் சொல்கிறேன், கணக்கில் வந்துடுவீங்க. உங்கள் பிள்ளை உங்களை பற்றி மட்டமாக பேசி யார் கேட்டிருக்கீங்க சொல்லுங்க? உங்கள் பிள்ளைங்க உங்களை பற்றி மட்டமாக பேசி யார் கேட்டிருக்கீங்க? கேட்கல, நான் கேட்டிருக்கேன், நான் கேட்டிருக்கேன். அவங்க கூட்டாளி அவங்க பேசுறதை ரெக்கார்ட் பண்ணி எனக்கே அனுப்புகிறாங்க, நான் கேட்டிருக்கேன். ஆனால் இருந்தாலும் நான் என் ஆண்டு ரேஸுக்கு ஓகே பரவாயில்ல, இன்னும் வச்சு பார்த்து தான் இருக்க, சோறு போட்டுட்டாங்க. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அது அவங்க உணரணும். எங்கள் அப்பா அம்மா வந்து இப்படிப்பட்ட ஆளு, எங்கள் அப்பா அம்மா சொல்லுவாங்க, எல்லாம் செய்ய மாட்டாங்க. அது தெரிஞ்சனால தான் நீங்களாம் கூலி பண்ணுறீங்க. ஆமென். அது தெரிஞ்சிச்சு, எங்கள் அப்பா அம்மா ஏசுவாங்க சொல்லுவாங்க, ஆனால் செய்ய மாட்டாங்க. அது தெரிஞ்சனால தான் அந்த பிள்ளைங்க நம்மளை கூலி பண்ணுறாங்க. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய காரியம், நிறைய காரியம். இப்போ நான் சொல்கிறேன் யூத்ஸ்க்கு, நான் எப்போதும் சொல்லிட்டு தான் இருக்கேன். நான் 2 வருஷத்துக்கு முன்னே உலகத்தில் நடக்க போகிற காரியத்தை சொன்னேன். இப்போ வந்துருச்சு, இப்போ முடிஞ்சு மறுபடியும் காட் ரீஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். இப்போ நான் யூத்துக்கு சொல்கிறேன், 26 வயசு வரைக்கும் உனக்கு டைம் கொடுத்துருக்காரு ஆண்டவர், நீ மாற. பட் ஐம் லுக்கிங் அட் எ திங், யூ ஆர் கோயிங் வர்ஸ், பின்னால் போகிறீங்க. ஈவன் ஃபார் த அடல்ட்ஸ் 14 வருஷம் ஆண்டவர் கொடுத்துருக்காரு. 14 வருஷம் if you are with God, 14 years if you are with Pokka, நீ மாறு, நீ பின்னால் போவாத, நீ மாறு. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஃபிசிக்கலி நம்ம அதை ராபர்ட்டை சொன்னேன், ஃபிசிக்கலி இட்ஸ் ஈஸி ஃபார் மீ டு ஆஸ்க் யூ ஆல் டு டூ சம்திங். ஃபிசிக்கலி சொல்லிடலாம். ஆனால் ஸ்பிரிச்சுவலி ஃபார் மீ டு டெல் யூ ஆல் அண்ட் ஆஸ்க் யூ ஆல் டு டூ இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். ஆமென். வெரி டிஃபிகல்ட். அது சில வேலையில் நான் கெஞ்சணும், இது ஸ்பிரிச்சுவல், இது ஆண்டு சொல்கிறாரு, நீ செய்யணும். எனக்கு மட்டும் என்ன ஆசையா? ஆனால் ஆண்டவர் சொல்கிறது நான் செஞ்சு தானே ஆகணும், ஆண்டவர் சொல்கிறத நான் சொல்லி தானே ஆகணும். ஆமென்.
அதுதான் நான் இருக்கிறேன். ஆனால் நம்பலைன்னா நான் என்ன பண்ண முடியும்? ஐ மஸ்ட் கன்வின்ஸ் யூ டு பிலீவ். ஏன்னா நீ ஆண்டவர் ஆவியானோட கேர்ஸ்ல நீ விழுந்துடக்கூடாது. Do not use God for your convenience. இன்னைக்கு ஒரு உதாரணம் வச்சுக்கோங்க. ஒரு ஃபேமிலியில் வந்து அம்மா வந்து கிறிஸ்டியன், அப்பா வந்து ஹிந்துன்னு வச்சுக்கோங்க. அப்போ 2 தெய்வம் அங்கே இருக்கும். அந்த இடத்துல எப்படி இயேசு இருப்பாரு? இயேசு அங்கே இருக்க மாட்டார். ஆமென். அப்போ நீ என்ன பண்ணுவ? இப்போ கன்வீனியன் உங்கள் அம்மாவை திருப்திப்படுத்த நீ என்ன சொல்லுவ? இயேசு காப்பாற்றினாரே நீ அப்படின்னு சொல்லுவ. உங்கள் அப்பாவை திருப்திப்படுத்த ஆத்தா காப்பாற்றினா போத்தா காப்பாற்றினான்னு சொல்லுவேன். ஆமென். அப்போ உண்மையிலே உன்னை யாரு தான் காப்பாத்துறா? அப்போ உனக்கு சாவு நிச்சயம். ஏன்னா நீ அந்த காட்டை நீ நம்பலையே. the true living God நீ நம்பலையே. ஆமென். அல்லேலூயா. இது ஸ்பிரிச்சுவலா? இப்போ ஸ்பிரிச்சுவலி சம்டைம்ஸ் நான் சொல்லுவேன். நான் யோசிப்பேன், நிறைய யோசிச்சு நிறைய ப்ரே பண்ணி அப்புறம் தான் நான் சொல்லுவேன். ஸ்பிரிச்சுவலி God wants you to do this. எனக்கு என்ன பயந்து சொல்கிறேன்? நான் நேராக சொல்லிடலாம். நான் ஏன் பயந்து சொல்கிறேன்? I don't want you all to fall into the curse of the Lord Holy Spirit. நீங்கள் கேட்கக்கூடாது இது ஆவியானவர் சொன்னாரா இல்லை பிரதர் சொன்னாரா. அது முடிஞ்சு அது உங்களை விட்டு நம்புறோம். கபாங்க. ஆமென். whoever just listen, okay நான் செய்கிறேன், அப்ரஹாம் மாதிரி நான் செய்கிறேன். ஆமென். ஆண்டவர் will bless you. ஆமென். God will bless you. பிகாஸ் இது ஸ்பிரிச்சுவல் வந்து நீ நம்பி தான் ஆகணும். நீ அதை பார்க்க முடியாது. நீ அதை பார்க்க முடியாது. நீ நம்பினாதான் உனக்கு வாழ்வு. நீ நம்பினாதான் ஆண்டவர் உன்னை வாழ வைப்பார், உன்னை உயர்த்துவார். ஆமென். நீ நம்பலையா அது யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. நீ அப்படிதான் இருப்ப. எத்தனை வருஷம் ஆனாலும் நீ அப்படிதான் இருப்ப. ஆமென். அல்லேலூயா. 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 எப்போதும் இயேசுவை நேசிக்க. இயேசுவை நீ நேசிக்க தான் ஆவியானவர் உனக்குள்ள அதிகமாக வருவார். ஆவியானவர் உனக்குள்ள அதிகமாக வரும்போது தான் தந்தை உன்னை பார்ப்பார். ஆமென். இன்னைக்கு நம்ம எல்லார் மேலேயும் தந்தையின் பார்வை பட்டிருக்கு. அதனால தான் நம்ம மாறுறோம். அதனால தான் நம்ம வாழ்க்கை மாற்றப்படுது. ஆமென். இன்னைக்கு வாழ்க்கை மாற்றப்பட்டு தான் அங்கே உட்காந்துருக்கோம். வாழ்க்கை மாற்றப்பட்டு நீ உயர்த்தப்பட்டுட்ட. டோன்ட் கோ அண்ட் டிஸ்ட்ராய் யுவர் பிளெஸிங். ஆமென். நீ ஏறிட்ட, அதை நீ கீழே தள்ளி விட்டு நீயே தடிக்கி விழுந்துறாங்க. ஆமென். அல்லேலூயா. எப்போதும் ப்ரே பண்ணுங்க, இறை வார்த்தை படிங்க, ஜெபத்தில் இருங்க. ஆமென்.